So, what's up, guys? Welcome back to Gen B Vantage. This is Vikram. And இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ரூமில் தங்கிட்டு சி இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸ்கூல் ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அப்போ லாக்டவுன் இருந்துச்சு. அப்போது அப்படியே என் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன், வேலை செய்ய ஆரம்பித்தேன். அண்ட் அப்போது வந்து என் அம்மா சொன்னாங்க, டே ஸ்கூலில் சொல்லித்தர விஷயம் தான் உனக்கு நிறையா தெரியுதுடா, ஹெல்ப் பண்ணுற எல்லா பசங்களும் பண்ணுறது தான். திஸ் இஸ் நாட் சம்திங் தட் ஐ வுட் லைக் டு பிராக் அபவுட். நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி தான் அவங்களோட இந்த அப்பாவோட பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன் 8th ஸ்டாண்டர்டு. அண்ட் அது அப்படியே டே பை டே இன்க்ரீஸ் ஆகி லாக்டவுன் ஃபுல்லாக நான் ஆஃபீஸில் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே சைட் பை சைட் படித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்கூல் ஆரம்பித்த பிறகு வந்து ஃபுல்லாக ஸ்கூல் ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அப்படியே ஆஃபீஸ் இது வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. நான் ஃபோக்கஸ் பண்ணது நிப்பாட்டினேன். அதுக்கப்புறம் திருப்பி என் அம்மா கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் இப்போ திட்டி ஒரு மாதிரி சொன்னதுக்கப்புறம் வந்து there was no going back because I was at a rock bottom. ஸ்கூல் மாற்றினாங்க. 11th 10th வரைக்கும் ஸ்கூலில் படித்தேன். 11th and 12th வேறு ஸ்கூலில் படித்தேன். அந்த சேஞ்சை என்ன அக்செப்டும் பண்ண முடியல. அப்படியே நான் அக்செப்ட் பண்ணினாலும் நான் அதில் ஷைனும் பெருசாக பண்ணது. ஏன்னா இந்த போர்ட் சேஞ்ச் பண்ணாங்கன்னு ஒரு வேல்யூ ரீசன் கூட எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் டஃப்பாக இருந்துச்சு சேஞ்ச். எல்லாரும் அடாப்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியல, அது மட்டும் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன், சரி ஓகே அதை தான் சரியாக பண்ண மாட்டோம், இதுதான் நம்ம நல்லா வரும், இதையாக பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். சைட் பை சைட் வீடியோ எடுத்து நான் ரொம்ப பிடிக்கும். அதில் அதுவும் முடிஞ்சது பண்ணிகிட்டு இருந்தேன். எடிட்டிங் கற்றுக்கிட்டேன், எல்லாமே ட்ரை பண்ணேன். அந்த ஸ்கூல்லையும் எனக்கு என்ன பண்ணணும்னு நான் நினச்சேனோ அது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணேன்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் வந்து அந்த ராக் பாட்டம் ஒரு கோட் ஒன்று சொல்லுவாங்க, தி குட் திங் அபவுட் பீயிங் அட் த பாட்டம் இஸ் தேர் இஸ் நோ வே பட் ஜஸ்ட் அப். அந்த மாதிரி வந்து இங்கே இதுக்கு மேலே என்ன இருக்குது, துவைக்க எல்லாத்தையும் துவைச்சிட்டோன்ற மாதிரி ஒன்லி கோயிங் அப் மாதிரி ஆரம்பிச்சது தான். அண்ட் ஐ திங்க் திஸ் டைம் தேர் இஸ் ஒன்லி கோயிங் அப். ஸோ சின்ன வயசுலேருந்து அப்படியே எங்கே போனோம் பெருசாக வரும் இல்லை, எங்கே போனால் எப்பயும் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி கொஞ்சம் நாள் முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நான் அப்பா அம்மா தான் ஒன்றா தங்குவோம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா இப்போது எனக்கு நான் செய்கிற வேலைக்காக கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி ஒரு இது வாங்கி அதுக்கு அம்மா சேலரி வாங்கி கிரெடிட் பண்ணுறாங்க. அண்ட் அப்பா கிரெடிட் பண்ணுறாங்க அவங்க ஆஃபீஸ்லேருந்து. அண்ட் இப்போது அதை வச்சு நான் என்ன பண்ணுன்றத பாட்டி தரும் போது வந்து இது தேவையான செலவான எனக்கு தெரியும், ஒரே ரூமே தங்கியிருக்கு. பட் ஆனால் இப்போதைக்கு என்னால் ஒரு ரூம் பண்ணி தங்க முடியுது, ப்ளஸ் எனக்கு வேணுன்றதை வாங்க முடியுது, பண்ண முடியுது. இந்த எனக்கு ஹூப் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நானே பே பண்ணேன், எனக்கு என்ன வேணுமோ நானே வாங்குறேன். அசின் நான் செஞ்ச வேலைக்கான அவங்க காசு கொடுக்குறாங்க, அந்த காசுலேருந்து வாங்க. நம்ம செஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தினால நமக்கு ஒரு காசு வருது, அதுலேருந்து வாங்க. அவுட் ஆஃப் மை ஓன் ஏர்னிங் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. தட் இஸ் வெரி ஸ்பெஷல். I think we all should start earning at a very young age. I mean, at least everyone has their same. I mean, there are friends that I have that focus on studying. Of course, that's not wrong. I mean, இந்த வயசு என்ன பண்ணுமோ அதை பண்ணணுன்றது அவங்க ஒப்பீனியன். பட் எவ்வளோ சீக்கிரம் நம்ம தான் சம்பாதிச்சு நம்ம தான் வாங்கணும்னு கற்றுக்குறோமோ நமக்கு அது எதையோ சொல்லி கொடுக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு டிசிப்ளின், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு teaches you a lot. Just you know how to handle money, know how to handle people. You get to உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுக்கப்புறம் வந்து there's just something about life that you start to see differently. That's it. நான் ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணுவேன். இனிமேல் நிறையா இந்த மாதிரி பேசணும். ஏன்னா மக்களுக்கு சொல்ல வேண்டியது நிறையா இருக்குது. நான் இல்லை, பட்டு ஏதோ ஞானிகள் சொல்லும் போது நம்ம ஏதோ கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுவோமே, ஒரு சின்ன இனிஷியேட்டிவ். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடை பெறுவது விக்ரம் ஃப்ரம் ஜென் பி வாண்டேஜ்.